மக்களை ஏக இறை கொள்கையிற்கும் நேரான வழியிற்கும் வழிநடத்துவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் நபிமார்கள். அல்லாஹுவின் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே 25 நபிமார்களை பற்றி கூறப்படுகிறது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமிலிருந்து மற்ற எல்லா நபிமார்களையும் குர்ஆனில் அழைக்கும் பொழுது யா ஆதம், யா நூஹ், யா இப்ராஹிம், யா மூசா, யா யஹ்யா இவ்வாறு அவர்களுடைய பெயரை கூப்பிட்டுதான் அல்லாஹு தஆலா அழைத்திருக்கிறார். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கும் பொழுது யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹன் நபியு, யா அய்யுஹர் ரசூலு என்று கண்ணியப்படுத்தி அழைத்தார். அதற்கும் மேலாக சூரத்து நூருடைய 63வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், லா தஜஅலு துஆஅர் ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅலா. உங்களில் ஒருவர் மற்றொருவரை அழைப்பதைப் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்காதீர்கள். யா முஹம்மது என்றோ யா இப்னு அப்துல்லா என்றோ அழைக்காதீர்கள். மாறாக யா ரசூலல்லாஹ், யா நபியல்லாஹ் என்று அழையுங்கள்.